ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல் 1240வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒள்நுதல் செய்தது கண்டு. கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒள்நுதல் செய்தது கண்டு. கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒள்நுதல் செய்தது கண்டு. நெற்றி வேர்க்கிறது. இருவரும் கூடியிருந்த பொழுது கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் கூடி உடலுறவு கொள்கின்ற நேரத்திலே தலைவியினுடைய நெற்றியிலே வேர்வை முத்துக்கள் சிந்துகின்றன. பசப்பு நோய் வந்துவிட்டது. பளிச்சென்று பொன்போல் ஒளிவிட்ட அந்த நெற்றி இப்பொழுது வேர்வை சிந்தி வேர்த்து உப்பாக மாறி, அந்த வேர்வை உப்பாக மாறி அந்த நெற்றினுடைய ஒளி பொருந்திய அந்த அழகு சற்று மாறி சாம்பல் பூத்த நிறமாக மாறிவிட்டது. இதை பார்த்தது கண்கள். கண்கள் நெற்றியில் இருக்கின்ற பசப்பு, அந்த நெற்றியை பார்க்க முடியுமா கண்களால்? நெற்றி கண்களை பார்க்குமா அல்லது கண்கள் நெற்றியை பார்க்க முடியுமா? நடக்காதது. ஆனால் திருவள்ளுவர் சொல்லுகின்றார், இந்த கண்கள் நெற்றியை பார்த்ததாக. வேண்டுமானால் கணவன் பார்த்திருக்கலாம், காதலினுடைய நெற்றியை பார்த்திருக்கலாம், அல்லது கணவனுடைய நெற்றியை காதலி பார்த்திருக்கலாம். ஒருவர் நெற்றியை இன்னொருவர் பார்க்கலாம், அவர்களுடைய நெற்றியை அவர்களே பார்க்க முடியாது. கண்ணாடியில் வேண்டுமானால் பார்க்கலாம். இது விசித்திரமாக இருக்கிறது. இந்த காதலி இப்படி அழுகிறாள். இந்த நெற்றி வேர்த்தது, ஒளி பொருந்திய நிறம் மாறிவிட்டது. பொன்னிறமாக இருந்த நெற்றி இப்பொழுது வெண்மை நிறமாக, உப்பு பூத்த நிறமாக, உப்பு நிறமாக, வெண்மை நிறமாக மாறிவிட்டது. இந்த கண்கள் இதை பார்த்து விட்டது. இந்த கண்களுக்கு பசப்பு நோய் வந்து விட்டது. அந்த நோய், நெற்றிக்கு வந்த நோய் இந்த கண்களுக்கும் வந்து விட்டது. அந்த நெற்றி அழுவது போலவும், அதை பார்த்து இந்த கண்கள் அழுவது போலவும் கற்பனை செய்கிறாள் தலைவி. கண்கள் அழுமா? அழும். ஆனந்தத்திலும் அழும், துன்பத்திலும் அழும். உடல் உறவின் பொழுது கண்கள் ஆனந்த கண்ணீர் சிந்தும். சில நேரத்திலே பிடிக்கவில்லை என்றால் துன்பக் கண்ணீர் வடிக்கும். நெற்றி வேர்த்திருக்கிறது, ஒளி பொருந்திய நெற்றி இல்லை, சாம்பல் பூத்த வெண்ணிறமான அந்த ஒளி இழந்த நெற்றியாக இருக்கிறது. உடல் உறவிலே இன்பம் இல்லை என்பதை காட்டுவதாக இந்த கண்கள் பார்த்து, அந்த நெற்றியை பார்த்து, ஓஹோ ஒளி பொருந்திய நெற்றி இல்லை, இன்பம் அதிகமான அளவிலே பெற முடியவில்லை, அதனால் இது நிறம் மாறிவிட்டது. அதை பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இப்படி ஒளி பொருந்திய நெற்றி இப்படி ஆகிவிட்டதே, அதுக்கு ஒரு நோய் வந்து விட்டது, பருவரல், எந்த பசப்பு நோய் வந்து விட்டது நெற்றிக்கு என்று இந்த கண்கள் பார்த்த உடனே இந்த அதே பசப்பு நோய் இந்த கண்களுக்கு வந்து விட்டன. ஓவோ இனிதே எமக்கு இந்நோய் செய்தகன் தாம் இதரப்பட்டது என்று ஒரு இடத்தில் சொல்வார் திருவள்ளுவர். கண்களை பார்த்து சொல்வார், ஓவோ இனிதே எமக்கு இந்நோய் செய்தகன் தாம் இதரப்பட்டது. இந்த கண்கள் காட்டி கொடுத்தது என்னுடைய கணவனை, காதலனை. ஒரு காலத்திலே இந்த கண்கள் காட்டி கொடுத்ததால்தான் அவரை நான் கரம் பிடித்தேன், காதலித்தேன், கரம் பிடித்தேன், கட்டிலும் அவனை படுத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் இந்த கண்கள் தான். இப்பொழுது அவர் பிரிந்திருக்கிறார், இந்த கண்கள் அழுகின்றன. எனக்கு சிரிப்பு வருகிறது. நடுவிலே பிரிந்து சென்று விடுவான் என்று தெரிந்திருந்தும் அந்த கொடியவனை எனக்கு காட்டி கொடுத்தாயே கண்களே, இப்பொழுது அழுகிறீர்களா? அழுங்கள், நீங்கள் நன்றாக அழுங்கள். ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்தகன் தாம் இதற்பட்டதை. நான் அழுகிறேன், நீங்களும் அழுகிறீர்கள், அழுங்கள். நீங்கள் காட்டி கொடுத்தீர்கள் இல்லையா அவனை, என் காதலனே, இவன்தான் உனக்கு பொருத்தமானவன் என்று காட்டி கொடுத்தீர்கள் இல்லவா? இப்பொழுது அவன் பிரிந்து விட்டான். பிரிய போகின்றவனே எனக்கு காட்டி கொடுத்தாயே, பிரியாத ஒருவனை எனக்கு காட்டி கொடுத்திருக்க வேண்டும். தவறு செய்து விட்டீர்கள் கண்களே, இப்பொழுது நீங்கள் அழுகிறீர்கள், அழுங்கள் என்று சொன்னால் ஒரு இடத்திலே திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த கண்கள் சொன்னதாக, அந்த கண்களை பார்த்து தலைவி சொன்னதாக ஒரு இடத்தில் சொன்னார். இந்த இடத்தில் என்ன சொல்லுகின்றார்? நெற்றியை பார்த்து, தலைவனுடைய நெற்றி வேர்க்கிறது,
தலைவனுடைய ஒளி பொருந்திய நெற்றி ஒளி மங்கி சாம்பல் பூர்த்து அழகிழந்து விட்டது. அதை பார்த்து இந்த கண்கள், அதே நோய் இந்த கண்களுக்கும் வந்து விட்டது. இந்த கண்களுக்கும் பசலை நோய் வந்து விட்டது. கண்களுக்கும் ஒளி இழந்து விட்டன. கண்களும் ஒளி இழந்தன. கண்களுக்கு கூட ஒளி இல்லை. அந்த அழகான விழிகள் இல்லை. மீனை ஒத்த விழிகள் இல்லை. அம்பை போன்ற விழி இல்லை. வாளை போன்ற விழி இல்லை. மீனை போன்ற விழி இல்லை. கலங்கி கலங்கி கண்ணீர் வடித்து அந்த கண்கள் எல்லாம் ஒளி இழந்து, கண்களிலே ஒளி இல்லை, மங்கி விட்டிருக்கிறது. குருடன் எப்படி தடவுவானோ அதை போல தடவுகின்ற நிலையிலே அந்த கண்கள் இருக்கின்றன. சரியாக ஒளி வரவில்லை. ஏன்? சரியான இன்பம் தரவில்லையாம் கணவன். பொருத்தமாக நிறைவான இன்பத்தை தரவில்லை. நெற்றிக்கு பசலை நோய் வந்துவிட்டது. அந்த நெற்றியை பார்த்த கண்களுக்கும் பசலை நோய் வந்துவிட்டது. பசலை நோய் என்றால் வருத்தத்தினால் வரக்கூடிய ஒரு நோய். தலைவிக்கு அது வரும். எப்பொழுதெல்லாம் வருத்தம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு நோய் வரும். அந்த மேனியினுடைய அழகெல்லாம் போய் வியர்த்து சாம்பல் நிறத்தில் உடம்பெல்லாம் மாறிவிடும், வெள்ளை நிறத்திலே மாறிவிடும். அதுதான் பசலை நோய் என்பார்கள். வெளிர் மஞ்சள் நிறத்தில் மாறும். மஞ்சள் நிறத்தில் இருந்த உடம்பு வெளிர் மஞ்சள் நிறத்திற்கு மாறிவிடும். ஒளி பொருந்திய உடம்பெல்லாம் ஒளி இழந்து சாம்பல் நிறத்துக்கு வந்துவிடும். இதுதான் பசலை நோய் என்று சொல்வார்கள். அது உடம்பு முழுதும் படர்ந்துவிடும். நெற்றிக்கு வந்த நோய் இப்பொழுது கண்களுக்கும் வந்துவிட்டது என்று, கண்களுக்கும் பசலை நோய் வந்துவிட்டது, நெற்றிக்கும் பசலை நோய் வந்துவிட்டது, இவளுக்கும் பசலை நோய் வந்துவிட்டது. பசலை நோய் என்றால் கணவன் பிரிந்திருக்கின்ற காலத்திலே வரக்கூடிய ஒரு நோய். உறுப்புகளுக்கும் வந்துவிட்டது. அவளுக்கு வந்தது என்று சொல்வதை விட அவளுடைய உறுப்புகளுக்கு எல்லாம் வந்துவிட்டது. கண்ணுக்கும் நெற்றிக்கும் தோள்களுக்கும் கைகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பசலை நோய் வந்துவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் தலைவன்தான், அவனை விட்டு பிரிந்ததுதான் இதற்கெல்லாம் காரணம் என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். துயரத்தை, பிரிவினால் ஏற்படுகின்ற துன்பத்தை அடுக்கி சொல்லுகின்றார் திருவள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போம்.